இந்திய நாட்டின் மதச்சார்பின்மையை பாதுகாப்போம் 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 இந்திய நாட்டின் ஒற்றுமையை இந்திய மக்கள் ஒற்றுமையை பாதுகாப்போம் பாதுகாப்போம் ஜிந்தாபாத் ஜிந்தாபாத் இன்குலாப் ஜிந்தாபாத் 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 வர்க்கர் சீரடி ஜிந்தாபாத் 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 வர்க்கிங் கிளாஸ் ஜிந்தாபாத். இந்த நாட்டு நீங்க வந்து இந்த வக்ஃபு சட்டத்தை முக்கியமான காரணம் என்னன்னா, மார்ஜினைஸ் பண்றதெல்லாம் போக இந்தியாவில் வந்து முதல் சொத்து அதிகமா இருக்கிறது ராணுவத்துடைய சொத்து, இரண்டாவது அதிகமா இருக்கக்கூடிய சொத்து வந்து ரயில்வேவுடைய சொத்து, மூணாவது அதிகமா இருக்கக்கூடிய சொத்து 9,40,000 ஏக்கர் நிலம் இருப்பது வக்ஃபு சொத்து. வக்ஃபு சொத்துனா என்னன்னா, இஸ்லாமியர்கள் முன்னோர்கள் இதுக்கு முன்னாடி ஆட்சி செய்தவர்கள், நம்முடைய தொழிலதிபர்கள், பெரிய பெரிய ஆட்கள் மட்டும் இல்ல சகோதரர்களே, நம்ம எல்லாருமே சின்ன சின்ன விஷயம் இப்போ வந்து பள்ளிவாசல்லாம் வந்து கேட்பாங்க, ஒரு முசல்லா 10,000 ரூபாய், ஒரு ஸ்கொயர் ஃபீட் 500 ரூபாய் அப்படின்னு சொல்லி அந்த காசுல நம்ம கொடுக்குறோம் இல்லையா, அதுல தான் வக்ஃபு. நம்ம அதாவது பணக்காரர்கள் கொடுத்த சொத்து மட்டும் இல்ல வக்ஃபு, நம்ம இன்னைக்கும் கொடுத்துட்டு இருக்கிறோம். இந்த சொத்து இந்த நாட்டை அதிகாரத்தில், அதாவது இந்த நாட்டுடைய மக்களுடைய எண்ணங்கள்ல வந்து அந்த பிரிவினைவாதத்தை புகுத்தி நம்ம நிராகரிச்சோம் தமிழ்நாட்டில், அது வேற விஷயம். புகுத்தி மைனாரிட்டி ஆட்சி செஞ்சுட்டு இருக்கக்கூடிய இந்த அதிகாரத்துல மமதியில் இருக்கக்கூடிய மோதியோ அமித்ஷாவுடைய அப்போ சொத்தெல்லாம் கிடையாது. இந்த சொத்து எங்களுடைய சொத்து, நாங்க எங்க மக்களுடைய பயன்பாட்டுக்காக கொடுத்திருக்கக்கூடிய சொத்து. அதாவது இதுல இன்னொரு சின்ன விஷயத்த சொல்லணும்னா, இந்த இஸ்லாமியர்கள் வந்து கொடுத்திருக்க சொத்து இஸ்லாமியர்களுக்கு மட்டும்தான் பயன்படுவதா இல்ல, இஸ்லாமிய மக்களுக்கு கொடுத்திருந்தாலும் பொதுவான விஷயங்களுக்காக, கல்லூரிகளுக்காக, மருத்துவமனைகளுக்காக எல்லா மக்களும், இந்து சகோதரர்கள், கிறிஸ்துவ சகோதரர்கள், சீக்கிய சகோதரர்கள் எல்லாருக்குமே பயன்படுற மாதிரி பொதுவான கட்டிடங்கள் இந்த வக்ஃபு நிலங்கள் இருக்கு அப்படின்றதுக்கு நம்ம சாட்சியா இருக்கோம். அதனால என்னன்னா, இதுல வந்து இந்த 2 பெண்களை கொண்டு வரோம் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து ஹிப்போக்ரிட்டிக். நீங்க வந்து உண்மையாவே முஸ்லிம் பெண்களின் மீது உங்களுக்கு அக்கறை இருந்தால், முஸ்லிம் பெண்கள் நம்ம எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கும்னு சொல்லி பார்த்து முஸ்லிம் பெண்கள்ல எவ்வளவு கலெக்டர்ஸ் இருக்காங்கன்னு கேட்கணும், முஸ்லிம் பெண்கள்ல எவ்வளவு ஜட்ஜிங் இருக்காங்கன்னு கேட்கணும். நீங்க வந்து இது வந்து நம்ம தமிழ்நாட்டில் ஏற்கனவே வக்ஃபு வாரியத்துக்கு நாங்க போயிருக்காங்க, வந்து ஏற்கனவே பெண்கள் இருக்காங்க, வக்ஃபு வாரியத்தில் தலைவராக கூட பெண்கள் இருந்திருக்காங்க. இருக்கிற ஒரு விஷயத்தை மறுபடியும் கொண்டு வர மாதிரி பூச்சாண்டி எல்லாம் காட்டாதீங்க. ரெண்டாவது வந்து இதுல வந்து டிஸ்பியூட் வந்துச்சுன்னா நீங்க வந்து கலெக்டர் வந்து தீர்த்து வச்சிடல அந்த பிரச்சனைன்னு சொல்றாங்க. கலெக்டர்ன்றவரு, அதாவது வெளிப்படையா சொல்றேன், அதுல எத்தனை சங்கிகள் போய் உட்கார்ந்துருக்காங்கன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நான் சந்திச்சிருக்கேன், சங்கி கலெக்டர்லாம் நான் சந்திச்சிருக்கேன். ஒரு கலெக்டர் உங்க நிறுவனத்துல உங்க மூலமா படிக்க வச்ச ஒரு கலெக்டர் சொல்லிட்டாருன்னா இந்த சொத்து வந்து அந்த டிஸ்பியூட் தீர்ந்துருமா? என்ன ஒரு கேவலமான ஒரு, அதாவது தோழர்களா சொன்னாங்க, சகோதரர்களா சொன்னாங்க, 1000 வருஷத்துல இருக்கக்கூடிய சொத்துக்கள், அதுல வந்து ஒருத்தர் உட்காந்துட்டு ஒரு ஆபீஸ்ல உட்காந்து ஒரு முடிவு எடுத்துட்டாருன்னா அது எப்படி வந்து அவர் கையில அந்த முடிவு போக முடியும்? ஏற்கனவே ட்ரிபியூனல் இருக்கு, கோர்ட்டு, சட்ட ரீதியாக எல்லா விஷயங்களும் நடந்துட்டு தான் இருக்கு. அதனால அது ஒரு தவறான விஷயம். அதுக்கு அடுத்தது முஸ்லிம் அல்லாதவர்களை இந்த வக்ஃபு வாரியத்தில் அவர் சேர்க்கணுமா? நான் கேட்கிறேன். ஏதாவது ஆர்டிகல் 26க்கு எதிரான ஒரு விஷயம் என்னன்னா, அவங்களுடைய மதத்துடைய உரிமையில வேற யாரும் தலையிட முடியாது. இது வந்து எங்களுடைய உரிமை. இஸ்லாமிய சகோதரர்களை ஹைகோர்ட் கேட்டிருக்கு, திருப்பதி ஏழுமலையான் கோவில்ல 2 முஸ்லிம்ஸை வந்து நீங்க வந்து அந்த அந்த அமைப்புல போட முடியுமா? அதுல மெம்பர்ஸா போட முடியுமா? கண்டிப்பா முடியும். நாங்கள் எதிர்பார்க்கவும் இல்லை, போடக்கூடாது. ஏன்னா அந்த இடத்துல இருக்கவன் அந்த நம்பிக்கை உடையவனா இருக்கணும், அப்பதான் அதை கரெக்டா வழிநடத்த முடியும். எங்க பள்ளிவாசல்ல உட்கார்ந்து, எங்க மதராசாக்கள்ல வந்து உட்கார்ந்து இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள் உட்கார்ந்தா எங்களுடைய வழிபாட்டு முறையையும் எங்களுடைய அந்த உரிமைகளை அவங்க கூட நாங்க என்ன பேசுறது? அதாவது சுப்ரீம் கோர்ட்ல தொடங்கப்பட்ட அந்த வழக்குல ரொம்ப தெளிவா சுப்ரீம் கோர்ட் வந்து மோடி அவர்களுக்கு வந்து எச்சரிக்கை, அதாவது அந்த தலையில கொட்டு வச்ச மாதிரி பேசியிருக்காங்க. ஆனா அதெல்லாம் அவங்களுக்கு பழகி போச்சு. ஏன்னா வெறும் மன்னிப்பு கேட்டு வாழ்ந்த பரம்பரை இது. அவங்க வந்து வேற எதுவுமே தெரியாது அவங்களுக்கு. அவங்க மன்னிப்பு கேட்கறது, தப்பு எதுவும் பண்றது. நீங்க வந்து நான் சொல்றேன், மோடி அவர்களே, வாழ்நாள் கூட உங்களுக்கு நாங்க ஓட் போட போறதும் இல்ல, எங்க சித்தாந்தத்துக்கு எதிரானவர் நீங்க. ஆனால் நீங்க பிரதமர். என்னன்னா உங்களுக்கு இங்க சொல்ற கோரிக்கை, அன்பான கோரிக்கை உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். விவசாயிகள் ஒண்ணு சேர்ந்து நீங்க கொண்டு வந்த அந்த 3 கருப்பு சட்டத்தை எப்படி உங்களை புறமுதுகிட்டு ஓட வச்சு காலி பண்ணாங்களோ, அந்த மாதிரி நாங்க காலி பண்றதுக்கு முன்னாடி நீங்களா வாபஸ் வாங்கிடுங்க. எங்களுக்கு இந்த சட்டத்தை உங்களால், அதாவது எங்களுடைய வக்ஃபு நிலங்களை உங்களால் ஒருபோதும் தொட முடியாது. நாங்க வந்து
இஸ்லாமியர்கள், அதாவது இஸ்லாமியர்கள் தெரியும் மோடி அவர்களை, ஒரு நிமிஷம் நான் தொடர் அதிகமாக டைம் எடுத்துருக்கேன். ஃபிரௌன் பற்றி எல்லாரும் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபிரௌன்லாம் தெரியும். அந்த ஃபிரௌனையே பார்த்து பயப்படாத கூட்டம் நாங்கள். மோதியையும் அமித்ஷாவை பார்த்துலாம் பயப்பட மாட்டோம். ஒரு விஷயத்த சொல்றேன், என்னன்னா உண்மையாகவே சொல்றேன், மனப்பூர்வமா சொல்றேன், மரணத்தை பார்த்தும் பயப்படாத கூட்டம் எங்க கூட்டம். நாங்க எந்த விலை கொடுத்தாலும் எங்கள் சொத்தை நாங்க காப்பாற்றுவோம். அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. எங்களுடைய உணர்வுகளை காயப்படுத்த வேண்டாம். நாங்க இந்த நாடு மதச்சார்பற்ற ஜனநாயக நாடா இருக்கணும்னு விரும்புறவங்க. எங்களுக்கு காயிதே மில்லத் அவர்கள் தலைவர், எங்களுக்கு மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்கள் தலைவர். ஆனா எங்க கிட்ட அஷ்வாக்குல்லா கானும் இருந்தாரு, திப்பு சுல்தானும் இருந்தாரு. நாங்க திப்பு சுல்தான் பாதையில போகணுமா, நம்ம மௌலானா அபுல் கலாம் ஆசாதுடைய பாதையில போகணுமான்றதை நாங்க முடிவு பண்ணல. நீங்க முடிவு பண்ணுங்க. நீங்க முடிவு பண்ணலன்னா நாங்க உங்களை முடிவு பண்ண வைப்போம். உங்களுக்கு மூட்டை கட்டுவோம். இந்தியாவில் மதச்சார்பற்ற ஜனநாயக ஆட்சி மலரும். ஜெய்ஹிந்த். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்திய ஒன்றிய அரசின் சிறுபான்மை இஸ்லாமிய மக்களின் சொத்துக்களை அபகரிக்க முயற்சி செய்யும் வக்ஃப் வாரிய சட்டத்தை வாபஸ் பெற கோரி எங்களின் தோழமை இயக்கமான மரியாதைக்குரிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நடத்தும் நாடு தழுவிய தர்ணா போராட்டம் இன்று தேன்கனிக்கோட்டையில் நடைபெற்று வருகிறது. அதற்காக முஸ்லிம் ஜமாத்தின் சார்பாக எங்களின் நன்றியையும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தோழர்களுக்கு செலுத்தி இந்த கூட்டத்துக்கு தலைமை ஏற்கும் நாகராஜ் ரெட்டி அவர்களுக்கும், ராஜா முகராஜன், டிஎஸ் பாண்டியன் ஆகிய தோழர்களுக்கும், மரியாதைக்குரிய பேரூராட்சி தலைவர் டிஆர் சீனிவாசன் அவர்களுக்கும், பேரூராட்சி துணைத் தலைவர் அப்துல் கலாம் அவர்களுக்கும், ஜாகிர் ஆலம் என்கிற மாவட்ட தலைவர் அப்துல் ரஹ்மான், காங்கிரஸ் மாவட்ட தலைவர் இளைஞரணி, மௌலானா எங்களை எல்லாம் வழி நடத்தும் மௌலானா ஹாஃபிஸ் நயீம் ஜான், மாவட்ட துணைத் தலைவர் ஜமாத்துல் உலமா அவர்களுக்கும், முகமது அல்தாஃப் சான் பாஷா உள்ளிட்ட ஜமாத் நிர்வாகிகளுக்கும் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கூட்டமானது விரிவாக நாகராஜ் ரெட்டி அவர்கள் எங்களிடம் வக்ஃப் சட்டம் கொண்டு வந்ததே தப்பு. வக்ஃப் சட்டம் யாருடைய அப்பா சொத்து முஸ்லிம்கள் அபகரிக்கவில்லை. 1000 வருஷம் எங்களுடைய அஜ்மீர் தர்கா 1200 வருஷம். அதோடைய பேப்பர் நாங்கள் எங்கிலிருந்து எடுத்துட்டு வந்து தருது மோடிக்கு. நீங்களே சொல்லுங்க. எங்களுடைய இந்தியாவுக்கு இஸ்லாமியர்கள் 1400 வருஷம் ஆச்சு. 1400 வருஷமா கேரளாவில் ஒரு பள்ளிவாசல் இருக்கு, ஜாமியா பள்ளிவாசல் இருக்கு. அந்த பள்ளிவாசல் 1300 வருஷம் பழமையானது. இந்த மாதிரி இருக்கிற பள்ளிவாசல்களுக்கு எல்லாம் பேப்பர் கூட இந்த சட்டம் 2025 எடுத்துட்டு வந்துட்டு இந்த சட்டப்படி நீங்க நடக்கணும்னு சொல்றதுக்கு உங்க அப்பா விட்டு சொத்தா? 1992 பாபர் மசூதி நீங்க உடைச்சீங்க. அந்த டைம்ல முன்னாடி நின்று எல்லாரையும் அரவணைச்சு செஞ்ச அத்வானியுடைய நிலை இன்னைக்கு என்ன? முன்னே மனோகர் ஜோஷியுடைய நிலை என்ன? உமா பாரதியுடைய நிலை என்ன? கல்யாண் சிங் அவர்களுடைய நிலை என்ன? என்ன ஆனார்கள் அவர்கள் எல்லாம்? மோடி அவர்களே, அமித்ஷா அவர்களே, உங்களுடைய நிலையும் இதுதான். இந்தியா மதசார்பற்ற நாடு. இங்க இதுக்கு ஒரு சாட்சி இங்கே இருக்கு. இந்து சகோதரர்கள் எல்லாம் எங்க கூட இருக்காங்க. இதுக்கே ஒரு சாட்சி தான். இது மத சார்புள்ள நாடா நீங்க மாற்ற நினைச்சா உங்க அப்பா கையில இது முடியாது. அதுக்கு சுப்ரீம் கோர்ட் இன்னைக்கு நாங்க எல்லாம் மிக எதிர்பார்த்த சுப்ரீம் கோர்ட் இன்னைக்கு தடையாணை கொடுத்திருக்கு. முஸ்லிம் அல்லாதவர்களை நியாயக்கு கூடாதுன்னு சஞ்சீவ் கண்ணா தலைமையிலான சுப்ரீம் கோர்ட் இன்னைக்கு ஸ்டே கொடுத்திருக்கு. அதுக்காக ஜமாத்தின் சார்பாக சுப்ரீம் கோர்ட்டுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னும் அதிகமான பேர் பேச இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் வெளியிட்டு வாய்ப்புக்கு நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும்.
அன்புமிக்க தேமேல்கட்டை வாழ் பெரியோர்களே, தாய்மார்களே, இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட குழு சார்பிலே இந்த மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, கடந்த 11 ஆண்டு காலமாக மோடி ஆட்சி வந்த பின்னால், பிஜேபி ஆட்சி மத்தியில் வந்த பின்னால் தொடர்ந்து சிறுபான்மை மக்களுக்கு இடையூறுகளை, இடைஞ்சல்களை, அவலங்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய பிளவுவாத சக்திகளை நோக்கி அவர்கள் பிளவுபடுத்தும் நிலையை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இப்போது அவர்கள் பல்வேறு சட்டங்களில் உச்சபட்சமாக அவர்கள் முதலில் இஸ்லாமியர்களை எப்படியாவது அவர்கள் அடிமைப்படுத்த வேண்டும் என்ற நோக்கோடு இப்போது கொண்டு வந்திருக்கக்கூடிய ஏற்கனவே காலகாலமாக 1923 இந்த சட்டம் உருவாக்கப்பட்டு 1954 ஒரு முறையும் 1995 ஒரு முறையும் அந்த சட்டம் மேம்படுத்தப்பட்டு இப்போது 2025 வரை ஏப்ரல் 1ஆம் தேதி வரை மிகவும் சிறப்பாக அதை அந்த மதத்துக்குரிய வாரியங்கள் அனுசரிக்கப்பட்டு அங்கு அந்த வாரியத்தில் இருக்கக்கூடிய சொத்துக்களை அங்கே இருக்கக்கூடிய வாரிய கமிஷனரே தணிக்கை செய்து கணக்குகள் எடுத்து அதை நிர்வகித்துக் கொள்ளலாம் என்ற அந்த முறையை மாற்றி ஏப்ரல் 2ஆம் தேதி கடந்த 10 நாட்களுக்கு முன்பாக ஏப்ரல் 2ஆம் தேதி அவசரமாக நாடாளுமன்றத்திலே மக்களவையிலே இரவு 2 மணிக்கு எதிர்க்கட்சிகளுடைய அந்த எதிர்ப்பையும் மீறி, ஏனென்றால் இவர்கள் அவ்வளவு அவசரம் காட்டுவதற்கான அத்தியாவசிய தேவை இருக்கிறது. என்னன்னு சொன்னால், அவர்கள் ஏற்கனவே பார்லிமெண்டிலே இந்த சட்டம் கொண்டு வரும்போது எல்லா எதிர்க்கட்சிகளும் இதை வேண்டாம் என்றும் இதில் நிறைய திருத்தங்கள் செய்ய வேண்டியிருக்கிறது, இதை அமல்படுத்த கூடாது என்று சொன்ன போது ಅವರಿಗೆ ರೂಲ್ ಬ್ರಿಟಿಷ್ ಅವರು ಮಾಡ್ತಾ ಇದ್ರಲ್ಲ ಆ ಕೆಲಸನ 10 ಪಟ್ಟು ಕೆಲಸನ ಇವತ್ತು ಮೋದಿ ಶಾ ಇವರಿಬ್ಬರೇ ಈ ಸರ್ವಾಧಿಕಾರಿಗಳಿಬ್ಬರನ್ನು ನಮ್ಮಲ್ಲಿರುವಂತಹ ಸರ್ವ ಜನಾಂಗದ ಶಾಂತಿಯ ತೋಟವಾಗಿರುವಂತಹ ಈ ಒಂದು ಹಿಂದೂ ಮುಸ್ಲಿಂ ಬಾಂಧವತ್ವನ